வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்கலா ஜனகசங்கரோ தேவஸ்தம் வந்தே குஞ்சரானனம். யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः சா மே வசது ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி. வராங்குஷௌ பாசமபீதிமுத்ராம் கரைர்வஹந்தீம் கமலாசனஸ்தாம் பாலார்க்ககோட்டிப்ரதிபாம் த்ரிநேத்ராம் பஜேஹமாத்யாம் புவனேஸ்வரீம் தாம். சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சிருஷ்டிஸ்திதிவிநாசானாம் சக்திபூதே சனாதனி குணாஸ்ரயே குணமயே நாராயணி நமோஸ்துதே. शरणागतदीनार्तपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवि नारायणि नमोऽस्तुते. या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रम् द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रम् श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. श्रीदत्तदेवं ह्यवधूतहंसं श्रीरामकृष्णञ्च सदाशिवेन्द्रं स्वयं प्रकाशाख्यमुनिप्रकाण्डम् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि. त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि. ஓம். விவேக சூடாமணி நூலுக்கு முகவுரை நேற்றுக்கு பார்த்துருக்கோம். சூடாமணி சொன்னால் உயர்ந்த ஆபரணம், தலையில் சூடிக்கிற ஆபரணம். சீதாதேவி இதைத்தான் ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்ததாக ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய சூடாமணியை ஆஞ்சநேயற்று கொடுத்து சூடாமணி பிரதானம் அப்படி சொல்றது. ராமர் அடையாளத்துக்கு மோதிரத்தை கொடுத்தாருங்கிறாங்க. அங்குல்ய பிரதானம் அப்படி வரும். சும்மா தகவலுக்காக சொல்ற விஷயம் ஒன்றும் இல்லை. இதில் இது மாதிரி புரியறதுக்காக. இப்போ இந்த சூடாமணி எப்படி ஆபரணங்களில் சூடாமணி உயர்ந்ததோ அப்படி விவேகங்களில் உயர்ந்தது இந்த ஆத்மானாத்ம விவேகம், சத்தியமித்யா விவேகம். உலகத்தில் எத்தனையோ விவேகம் இருந்தாலும் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எத்தனையோ ஆபரணங்கள் நம்ம அணிந்து கொண்டாலும் இந்த ஒரு ஆபரணத்தை தான் நம்ம தலைமையில வச்சுக்கிறோம். அது மாதிரி எத்தனையோ விவேகங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நமக்கு தேவையாக இருந்தாலும் இந்த ஒரு விவேகம்தான் உத்தமமான விவேகம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம், சாரம். விவேக சூடாமணி உத்தம விவேகம்னு அர்த்தம். உத்தமோத்தம விவேகா, மோக்ஷ உபாய விவேகா அப்படி சொல்லலாம். விவேகங்களிலெல்லாம் உயர்ந்த விவேகம், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய விவேகம். மற்ற விவேகமெல்லாம் மோட்சத்தை கொடுக்காது. நமக்கு எனக்கு விவேகம் இருக்குங்கிற அகங்காரத்தை தான் கொடுக்கும். இந்த விவேகம்தான் விவேகத்தோட நமக்கு இருக்கிற அகங்காரத்தையே நீக்கக்கூடிய சக்தி படைத்தது.
மற்ற விவேகமெல்லாம் நமக்கு விவேகம் இருக்குங்கிற அகங்காரத்தோடு தான் இருக்கும். இந்த விவேகம் விவேகமே உண்மை இல்லைங்கிற விவேகம். விவேகமே உண்மை இல்லை, அந்த விவேகமே உண்மை இல்லைங்கிற விவேகத்துக்கு நாம கொஞ்சம் முதல்ல நமக்கு விவேகம் உண்மைங்கிற தோற்றம் இருக்கு. ஆகையினால விவேகம்ங்கிறதே புத்தியோட தர்மம், ஆத்மா புத்தி அல்ல. மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம். நான் புத்தி அல்ல, அறிவை அறியும் அறிவாக இருப்பவன் என்ற அறிவை பெற்றவுடன் அறிவை அறியும் அறிவு மாயத்தோற்றம் என்று உணரப்படுகிறது. அவ்வளவுதான். அறிவை அறியும் அறிவு, அறியாமையையும் அறியும் அறியும் அறிவு. அறிவற்றறியாமையுமற்றதுவே கந்தர் அனுபூதி. ஆக தூய அறிவை அறியும் புத்தி அறிவு. முதல்ல அறிவை அறியும் அறிவுன்னா, அறிவை அப்படின்னு சொன்னா தூய உணர்வைன்னு அர்த்தம். அறியும் அறிவுன்னு சொன்னா தூய உணர்வை அறியும் அறிவு. தூய உணர்வு தான் உண்மை. அப்புறம் புத்தியில் இருக்கிற ஞானம், அது விவகார திருஷ்டியில் வியாவகாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம் கிடையாது. அதனால இந்த விவேகம், பேச்சுவாக்கில் சொன்னேன், விவேகத்தை எல்லாம் இந்த விவேகம்தான் விவேகத்தோட நமக்கு இருக்கிற அகங்காரத்தை, எனக்கு விவேகம் இருக்கு அப்படிங்கிற புத்தியை நீக்கிற சக்தி இதுக்கு தான் இருக்கு. ஏன்னா நான்கிற தன்னுணர்வே கிடையாதுங்கிற போது அப்புறம் எனக்கு இருக்கிற அறிவோட அதுக்கு இன்னொரு பாஷையில் சொன்னா, நாகம் விஞ்ஞானமய புருஷா, நான் விஞ்ஞானமயன் அல்ல, ஆனந்தமயனே இல்லைங்கிற போது நான் விஞ்ஞானமயன் சொல்லவா வரும்? நாகம் அன்னமய, நாகம் பிராணமய, நாகம் மனோமய, நாகம் விஞ்ஞானமய, நாகம் ஆனந்தமய, ஆனந்த ஆத்மா, அகம் பிரம்மாஸ்மி, சர்வம் பிரம்ம. அறிபவனும் மெய்ப்பொருள், அறியப்படுவதும் மெய்ப்பொருள், வேற்றுமை மட்டுமே பொய்யான தோற்றம். வேற்றுமை முற்றிலும் பொய்யான தோற்றம். இந்த அறிவைத்தான் பெறுகிறோம். ஆகையினால இந்த விவேகம் புரிஞ்சுக்கணும். இந்த விவேகம் வாழ்க்கையில் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். அதெல்லாம் சொல்ல போறார், அவரே சொல்ல போறார். இது அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கிடைக்காது. பெரிய பிரம்ம பதவி வேணாலும் கிடைச்சிடும், இந்த ஞானம் கிடைக்கிறது கடினம். ஆக இதுக்கு ஆச்சாரியர் சம்பிரதாயப்படி மங்கள ஸ்லோகம் உபதேசம் பண்றார். மங்கள ஸ்லோகம் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான தடைகளும் இல்லாமல் இந்த சாஸ்திரமானது நிறைவு பெற வேண்டும். நான் சங்கல்பம் பண்ணிக்கிறார் ஆச்சாரியர். நான் விவேக சூடாமணின்னு ஒரு கிரந்தம் எழுத போகிறேன். முமுட்சுக்களுக்காக, ஜிக்ஞாசுக்களுக்காக, மோட்சத்தை விரும்பக்கூடிய சாதகர்களுக்காக நான் ஒரு கிரந்தம் எழுத போகிறேன். இந்த கிரந்தம் என்னால் நன்றாக எழுதப்படணும். என் ஹிருதயத்தில் நான் புரிஞ்சின்றிருக்கிற சாஸ்திரத்தை நல்லபடியாக நான் ப்ரெசன்ட் பண்ணணும். இந்த சாஸ்திரம் முமுட்சுக்களிடையே நன்றாக பரவணும். அவர்கள் இந்த சாஸ்திரத்தை படித்து அவர்கள் எல்லோரும் மோட்சம் அடையணும். முக்தஸ்ச அந்யான் விமோச்சயேத், எல்லாரும் ஆனந்தமா இருக்கணும். அப்ப நான் சம்பிரதாயமா இந்த ஞானத்தை கொடுத்தவர்களை வணங்குறது, இடைஞ்சல் இல்லாம நடக்கணும். எனக்கு நல்லா புரியணும். ஏன்னா நான் சொல்லணும்னா எனக்கு நல்ல நினைவாற்றல் வேணும். அதை
சொல்லிக் கொடுக்குற முறையும் நன்றாக இருக்கணும், ஆனந்தமாக எல்லாரும் கேட்கணும், ஆனந்தமாக நான் சொல்லணும். அப்படி அதுக்காகத்தான் மங்கள ஸ்லோகம் சொல்றது. இப்போ மங்கள ஸ்லோகம் 3 வகைப்படும்பாங்க. அதாவது வணங்கிறது, நமஸ்காரம் பண்ணுறது, அப்புறம் எல்லோரும் நன்றாக இருக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணுறது, இல்லாட்டி ஆசீர்வாதம் பண்ணுறது, இல்லாட்டி கடவுளை நினைக்கிறது. அவ்வளோதான், கடவுளை நினைக்கிறது. கடவுளையோ கடவுளை போன்ற குருவையோ நினைக்கிறது, அவ்வளோதான். ஆக ஆசீர் நமஸ்கிரியா வஸ்து நிர்தேசா அப்படின்னு அதுக்கு பேர். ஆசீர்வாதம் பண்ணுறது, நமஸ்காரம் பண்ணுறது, அப்புறம் வஸ்து நிர்தேசம் பண்ணுறதுன்னு மங்கள ஸ்லோகம் 3 வகைப்படும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, இது வஸ்து நிர்தேச மங்கள ஸ்லோகம். உலகம் இறைவனைத்தான் முதலாக கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றும் வணங்குறத பற்றி ஒன்றும் சொல்லலை. அந்த இறைவனால் உலகத்தில் எல்லோரும் நன்றாக இருக்கட்டும்னு ஒன்றும் சொல்லலை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னா அதுக்கு பேர் வஸ்து நிர்தேசம். இறைவனை நினைக்கிறார், அவ்வளோதான். அதுவே போர். அதுக்கு அழகான நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. சர்வதா சர்வ காரியேஷு நாஸ்தி தேஷாம் அமங்கலம், ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவான் மங்களாயத்தனோ ஹரிஹி. அவர்களுக்கு அப்படின்னு சொல்றார், அவர்களுக்கு எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் ஒருபொழுதும் அமங்கலம் ஏற்படாது. எவர்களுக்கு? எவர்களுடைய உள்ளத்தில் பகவான் மங்களமே வடிவான இறைவன் ஹரி இருக்கிறானோ அவர்களுக்கு எப்பொழுதும் எந்த காரியத்திலும் அமங்கலம் என்பது ஏற்படாது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதனால்தான் ஆதிசங்கரர் பிரம்மசூத்திரத்துக்கு மங்கள ஸ்லோகமே எழுதலை. யுஷ்மத் அஷ்மத் பிரத்யா டைரக்டாக ஆரம்பிச்சுடுறார். அதுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், எப்படி மங்கள ஸ்லோகம் இல்லாத புஸ்தகத்தை படிக்கக்கூடாதே, அதெல்லாம் சம்பிரதாயம், அதனால பிரம்மசூத்திரம் அத்தியாவசிய பாஷையும் படிக்கக்கூடாதுங்கிறான் ஒருத்தன். அதுக்கு சமாதானம் என்னன்னா, அவர் எப்பவும் இறைவனே நினைச்சுட்டு இருக்கிறவருக்கு எதுக்கு மங்கள ஸ்லோகம் அப்படி சொல்லி இது ஒரு சமாதானம். அது மாதிரி சொல்லலாம், சொல்லாமலும் இருக்கலாம். நேரடியாக வந்த உடனே டைரெக்டாக ஆரம்பிச்சு விட்றேன்னு வச்சுக்கோங்களேன் கிளாஸை, தப்பு ஒன்றும் இல்லை. அப்படி சம்பிரதாயம் குருவை நமஸ்காரம் பண்ணி இப்போ வந்த உடனே நான் இன்றைக்கி தியான ஸ்லோகமே சொல்லாமல் நேரம் எடுத்த உடனே அர்த்தத்தை ஆரம்பிச்சுட்டேன்னா, அன்னமயத்துலேருந்து டைரெக்டாக ஆரம்பிக்கிறேன்னா, காலம்பரையே சொல்லியிருக்கோம், எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கோங்கிறதுனால சொல்லலைன்னா தோஷம் ஒன்றும் கிடையாது. சொன்னால் நல்லது, சொல்லலைன்னா தப்பு கிடையாது. எதுக்கு சொல்கிறோம்? மங்களம் எப்போ பார்த்தாலும் இறைவனையே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர கோவிந்தேதி சதா தியானம். அது பேர் இதுக்கு வஸ்து நிர்தேசம்னு சொன்னேன். அப்புறம் நிறைய ஸ்லோகம் நமஸ்காரமாக தான் இருக்கும். பெரும்பாலும் நமஸ்காரமாக பண்ணுற மங்கள ஸ்லோகம் தான் இருக்கும். அப்புறம் சில இடங்களில் இப்போ பகவத்கீதைக்கு முகவரை எழுதுகிற போது கூட சங்கராச்சாரியார் வஸ்து நிர்தேச மங்கள ஸ்லோகம் தான் சொல்கிறார். நாராயண பரோ வியக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்து மே லோகா சப்தத்வீபாச்ச மேதினி. இது விஷ்ணு புராணத்திலேருந்து எடுத்து போட்டிருக்கார். அதாவது மாயைக்கு அப்பாற்பட்டவன் நாராயணன். மாயையிலிருந்து இந்த படைப்பு தோன்றி இருக்கிறது. இந்த படைப்பிலே 7 தீவுகளை உடைய இந்த பூமியும் ஒன்று. அவ்வளவுதான். நாராயண பரோ வியக்தாத், அவ்யக்தாத் பரஹா நாராயண. நாராயணன் மாயைக்கு அப்பாற்பட்டவன். அண்டம் அவ்யக்த சம்பவம். இந்த அண்டங்கள், இந்த யூனிவர்ஸ் நாராயண அவ்யக்தத்திலிருந்து வந்திருக்கு, மாயையிலிருந்து வந்திருக்கு. அண்டஸ்ய அந்தே இமே லோகாக. இந்த அண்டத்துக்குள்ள இத்தனை உலகங்கள் இருக்கு.
சப்தத்வீபாச்ச மேதினி. சாப்புட்டர் 7 தீவுகளை உடைய மேதினி. தமிழ்லையும் கூட மேதினின்னு சொல்றது உண்டு. இட்டார் பெரியோர், மேதினியில் இட்டார் பெரியோர். சப்தத்வீபாச்ச மேதினி. மேதினா பூமி. 7 தீவுகளை உடைய இந்த பூமியும் ஒன்று. இதெல்லாம் என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கு? நமஸ்காரம் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. இதுக்கு பேர் வஸ்து நிர்தேச மங்கள ஸ்லோகம். ஆசீர்வாதம் என்ற மாதிரியும் இருக்கும். ஸ்ரேயசே பூயாத். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த வைராக்கிய சதகத்தில் முதல் ஸ்லோகம் இருக்கு. வைராக்கிய இதில் சூடோத்தம் சிதச்சாரு சந்திர கலிகா சஞ்சிகா பாஸ்வர லீலாதக்த விலோல காமசலப ஸ்ரேயோ தசாக்ரே ஸ்புரன் அந்தஸ்பூர்ஜத பாரமோக திமிர பிராக்பாட்டமுச்சாரயன் சேதஸ் சத்மனி யோகினாம் விஜயதே ஞான பிரதீபோ ஹரஹ. ஞான பிரதீபோ ஹரஹ விஜயதே. அதான் அறிவொளியோடு விளங்குகின்ற அந்த துன்பத்தை போக்குகின்ற ஆண்டவன் வெற்றி அடையட்டும் அப்படின்னா, அதனால் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோமாக அர்த்தம். குமார சம்பவத்தில் காளிதாசர் ஆசீர்வாத ரூபமான மங்கள ஸ்லோகம் சொல்றார். ரகுவம்சத்தில் பார்வதி பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்றார். இப்படி 3 வகைப்படுங்கிற ஒரு இது விஷயம் தெரியணும். இது ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றதுக்காக சொல்றேன். மங்கள ஸ்லோகம் எதற்காக? இடையூறின்றி சிந்தித்து எழுதுவதற்காக பிரார்த்தனை. இது விக்ன நிவர்த்தியர்த்தம் பிரார்த்தனா. சம்யக் ஸ்புரணார்த்தம், சம்யக் ஸ்புரணார்த்தம், நல்லா ஸ்புரிக்கணும், நல்லா எல்லாருக்கும் விளங்கணும், பரவணும், காலங்காலத்துக்கு இது இருக்கணும். இதெல்லாம் காரணம். இதுக்காகத்தான் மங்கள ஸ்லோகங்கள் எழுதுகிறார்கள். இறை வணக்கம், காப்பு செய்யுள்பாங்க தமிழில். காப்பு செய்யுள் பாட்டில் கணக்கில் வராது. இப்போ தாரமர் கொன்றையும் அப்படின்னு அபிராமி அந்தாதி பாட்டு வருது. முதல்ல எடுத்த உடனே வருது. அப்போ அது காப்பு செய்யுள். காப்பு செய்யுள் கணக்கில் சேராது. அதுக்கப்புறம் தான் நம்பர்லாம் சேரும். ஆனால் சில புத்தகத்தில் அப்படி இருக்க வியவஸ்தை முதலேருந்தே போயிடும். சிலதெல்லாம் பொதுவாக காப்பு செய்யுள். இப்போ 1000 திருக்குறள் இருக்குன்னா கடவுள் வாழ்த்து, அப்புறம் வான் சிறப்பு, அரண் வலியுறுத்தல், நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் 4ம் காப்பு செய்யுள் மாதிரி கணக்கில் சேராது. இல்லறவியல் ஆரம்பம். அதை நம்பரில் கணக்கு பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம அதெல்லாம் சேர்த்து 1330 குறள்னு சொல்லிவிடுவோம். ஆனால் பழக்கத்தில் இப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன். எப்படி மங்கள ஸ்லோகம்னா என்ன அப்படிங்கிறதுக்காக. நிறைய மங்கள ஸ்லோகங்கள் இருக்குது. மங்கள ஸ்லோகங்களை பற்றியே எழுத ஆரம்பித்தா அதுவே பெரிய பெரிய புஸ்தகமாக மாறிடும். தர்க்கசாஸ்திரத்தில் இருக்கிற மங்கள ஸ்லோகங்கள், மங்கள ஸ்லோகத்தை பிரசன்ட் பண்ணுற விதங்கள். இப்போ இவர் பாடுறார், பாரதியார் ஒரு பாட்டு பாடுறார். என்னது? நீயே சரணம் நினதருளே சரணம், நாயேன் பல பிழை செய்து களைத்து உனை நாடி வந்தேன், வாயே திறவாத மௌனத்திருந்து உன் மலரடிக்கே தீயே நிகர்த்தொளி வீசும் தமிழ்கவி செய்குவனே. புரியுறதா பாட்டு? ரொம்ப எளிமையாக தான் இருக்கு. நீயே சரணம் எனது அருளே சரணம், நாயேன் பல பிழை செய்து களைத்து உனை நாடி வந்தேன், வாயே திறவாத மௌனத்து இருந்து உன் மலரடிக்கு தீயே நிகர்த்தொளி வீசும், தீயே நிகர்த்தொளி வீசும் தமிழ்கவி செய்குவனே. நான் பாட்டு எழுத போறேங்கிறார். பிள்ளையார்கிட்ட சொல்றார். கற்பக விநாயக கடவுளே போற்றி, சிற்பர மௌனத்தேவன் வாழ்க, வாரண முகத்தான் அருட்பதம் வெல்க. இப்படி வரிசையா சொல்லிட்டே போறார்.
எதுக்கு சொல்கிறேன், இப்படி எல்லாம் ஆரம்பிக்கிற போது, பாடல்கள் ஆரம்பிக்கிற போது பாஞ்சாலி சபதத்தில் ஆரம்பிப்பார். ரொம்ப அருமையாக இருக்கும் மங்கள ஸ்லோகமே. எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு மங்கள ஸ்லோகத்தில் இருக்கிற அனுகிரகமே பெரிய விஷயம். அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. ஆக இந்த மங்களாச்சரணம், மங்கள ஸ்லோகம், மங்களாச்சரணம்னா என்ன? மங்களத்தை ஆச்சரித்தல் அப்படின்னு அர்த்தம். வணக்கம், இறை வணக்கம் செய்து தொடங்குதல், இறைவனை உணர்விப்பது, இறைவனை வணங்குவது, இறைவன் அருளால் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வது, எல்லோரும் நன்றாக வாழட்டும் என்று ஆசி வழங்குவது, இப்படியெல்லாம் பிரார்த்தனைகள் இருக்கின்றன, மங்கள ஆச்சரண ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அதில் முதல் ஸ்லோகத்தை இப்போ படிக்க போகிறோம். இதுக்கு அர்த்தம் சொல்கிறேன். அப்புறம் அவர் குருவையும் கடவுளையும், அதாவது ஒரே நேரத்தில் கடவுளையும் குருவையும், குருவுக்கும் கடவுளுக்கும் ஆதாரமான மெய்ப்பொருள் தத்துவத்தையும் ஒரே நேரத்தில் வணங்குற மாதிரி ஸ்லோகம் அமைச்சிருக்கார். வியாவகாரிக சத்திய திருஷ்டி, பாரமார்த்திக சிந்தனை எல்லாம் அழகாக போட்டு அற்புதமாக இந்த ஒரு ஸ்லோகம் பண்ணுறார். ஸ்லோகத்தை இனிமேல் இந்த விவேக சூடாமணி வகுப்பில் இந்த ஸ்லோகம் சொல்லித்தான் தொடங்குவோம். நம்ம 50 ஸ்லோகம் படித்தாலும் 100 ஸ்லோகம் படித்தாலும் எப்படி யோகேன சித்தஸ்ய படித்தோமோ அது மாதிரி இதை சொல்லிட்டு தான் தொடங்குவோம்.